ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு 2-11 கூடிய குரு 6ஆம் இடத்தில் உச்சமற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதும் 12ஆம் இடத்தை அயனஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு முன்னேற்றமான அமைப்பு. அதே 5 கூடிய புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருப்பதும் 4-9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் 6இல் நல்ல குருவோடு சம்பந்தப்பட்டு இருப்பதும் வெகு முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஏற்றச்சனில் கும்பராசினியர்கள் கூட படாதபாடு பட்டீங்க. இனி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், வருவாய் ஏற்படுத்தும். வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கும்பராசினியர்களுக்கு ஏற்கனவே பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. புதிதாக, அதாவது ஆண் பெண் இருபாலருமே திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமணம் முடிந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். புதன் 5இல் உச்சமற்றிருப்பதற்கு கணிதத்துறை, மீடியாத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். சுக்கிரன் அதேமாதிரி குருவோடு சம்மந்தப்பட்டிருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியங்கள் ஏற்படும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு புறாமே சுயதொழில் பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி 2லேருந்து குரு பார்க்குறதுனால இரும்பு, உருக்காலை சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு புறாமே படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று, வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது, வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு புறாமே இந்த ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, பொன்பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றம். அதாவது ரியல் எஸ்டேட்டு, கட்டடம் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் இருப்பவங்க நல்ல வருவாயை ஏற்படுத்தும். இந்த கும்பராசி நேயர்களாமே வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.